அன்புறவுகளுக்கு வணக்கம். தொகுதி வாரியாக கள நிலவரம் எப்படி இருக்குது, யார் யார் அங்கே போட்டிடுறாங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் 165வது தொகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வரக்கூடிய வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல வேதாரண்யத்தில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதிமுகவினுடைய OS மணியன் அவர்கள் தான் தற்போதைய வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் மீண்டும் அதிமுகவின் சார்பில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். ஸோ அதிமுக வேட்பாளர் OS மணியன். திமுகவினுடைய வேட்பாளர் கடந்த தேர்தல்கள்லாம் 96லேருந்து SK வேதரத்தினம் அவர்கள் தான் திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வந்தார். அவர் 3 முறை வெற்றி பெற்றும் இருக்கிறார். ஆனால் இந்த முறை வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். மாமி புகழேந்தி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தொடர்ச்சியாக டிவி விவாதங்களெல்லாம் கலந்து கொண்டு ஒரு இளைஞர்களுடைய எழுச்சியை பெற்ற, அந்த கட்சியில் இளைஞர்களுடைய எழுச்சியை பெற்ற இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்கள் வழக்கறிஞர் அணியில் மண்டல பொறுப்பில் இருக்கிறாரு. டிவிகேல அவர் போட்டிடுறார். ஸோ பிரதான கட்சியினுடைய 4 வேட்பாளர்கள் இவங்க தான். வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யம் தொகுதியில் ஆண்கள் 91,735, பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94,299. எல்லா தொகுதிகள்லையுமே ஆண் வாக்காளர்களை விட பெண்கள் வாக்காளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால தான் எல்லா தேர்தல் வாக்குறுதியும் பெண்களை மையப்படுத்தியே உண்டாக்கியிருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். ஸோ ஒட்டுமொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,86,034. வேதாரண்யம் தொகுதியில் என்னென்ன முக்கியமான இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேதாரண்யம் விவசாயிகள் அதுக்கப்புறமாக மீனவர்கள் நிறைந்த பகுதி. அது ஒரு இயற்கை வளம் மிகுந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். வேதாரண்யம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தமிழில் மறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வடமொழி பெயர். வேதாரண்யம்னா மறைனா வேதம், காடுன்னா ஆரண்யம். ஸோ வேதாரண்யம் அப்படின்னு தான் அப்படி பேர் மறைக்காடு தான் அதுக்கு தமிழில் பெயர். ஸோ வேதாரண்யத்தில் திருக்குவளை பகுதிகள் முக்கியமாக இருக்குது. இந்த கோடியக்கரை சதுப்பு நிலப்பகுதி அங்கே இருக்குது, பறவைகளுடைய மிக முக்கியமான பகுதி. அதே போல் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற பகுதியாகவும் வேதாரண்யம் இருக்குது. அங்கே சதுப்பு நிலம் இருக்குது, உப்பளம் இருக்குது, வனவளம் இருக்குது. உப்பு உற்பத்தி ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்குது. தூத்துக்குடிக்கு அப்புறமாக உப்பு உற்பத்தி அங்கே அதிகமாக நடக்குது. அதே போல் மா முந்திரி விவசாயம், அதுக்கப்புறமாக பணப்பயிர்கள் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கே இருக்குது. சவுக்கு, தென்னை இதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி மீன்பிடி தொழிலும் இங்கே ஒரு பிரதான தொழிலாக வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. வேதாரண்யத்தில் முக்கியமாக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகமுடையர்கள் இருக்கிறாங்க, வன்னியர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, முத்தரையர்கள், வெள்ளாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமாக ஆதி திராவிட மக்களும் இருக்கிறாங்க. கடந்த தேர்தல்களில் யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1967லேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக அங்கே 6 முறை வெற்றி பெற்றே இருக்குது. அதிமுக 4 முறை வெற்றி பெற்றே இருக்குது. காங்கிரஸ் அங்கே 3 முறை வெற்றி பெற்றே இருக்குது. 2016, 2021 கடந்த 2 தேர்தல்களில் அங்கே அதிமுக தான் ஜெயிச்சிருக்குது. அதிமுகவினுடைய OS மணியன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கடந்த 2021 தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிமுக அங்கே 78,000 வாக்குகளை வாங்கினாங்க. திமுக அங்கே 66,390 வாக்குகளை தான் வாங்கினாங்க. நாம் தமிழர் கட்சி அங்கே 9,000 வாக்குகளை கடந்த 2021 தேர்தலில் வாங்கி இருக்கிறாங்க. ஸோ வேட்பாளனுடைய மெரிட், டிமெரிட், அவங்களுடைய பயோடேட்டாவை பார்ப்போம். ஸோ அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய OS மணியன் அவர்கள் தேவர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார். அவர் முதல்ல 1995 to 2001 வரைக்கும் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதன் பிறகு 2009 to 2014 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதன் பிறகு 2016 தான் அவர் சட்டமன்ற அதாவது MLA எலெக்ஷனுக்கே வரார். 2016 தான் முதல் முறையாக அவர் தேர்தலில் போட்டிடுறாரு, சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறாரு. அப்போ வெற்றி பெற்றாரு. அப்போ அமைச்சராகவும் ஆகப்படுறார். பட்டு மற்றும் கைத்தறி நூல் அமைச்சராக இருந்தார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 2வது முறையாக 2021 போட்டிட்டார், அப்பவும் ஜெயிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் கரண்ட் MLAவாக இருக்கிறார். 3வது முறை அதிமுக தலைமை அவருக்கு போட்டியிடுற வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் OS மணியன். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய முகம் அவர் தான். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகளில் யார் வேட்பாளராக வரணும் அப்படின்றத முடிவு பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் OS மணியன். ஸோ அவர் ஒரு பலம் வாய்ந்த வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ திமுகவினுடைய வேட்பாளரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாமி புகழேந்தி அவர்கள் திமுகவினுடைய வேட்பாளர். மாமி புகழேந்தி அப்படின்னா மா மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய மகன். அவர் மா மீனாட்சி சுந்தரம்
71, 77, 89 ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் வேதாரண்யத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட மகன் தான் புகழேந்தி. அவங்களுடைய அம்மா பேர் வந்து முத்துலட்சுமி, மனைவி வந்து உமா, அவங்க வந்து நகரமன்ற உறுப்பினர். இவர் இப்போ வந்து நகர செயலாளராக கடந்த 25 ஆண்டுகளாக திமுகவில் இருக்கிறார். அதே போல் நகரமன்ற தலைவராகவும் அவர் வந்து இருக்கிறார். இவர் வந்து அகமுடையர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அகமுடையர் சமூகம் அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறாங்க. ஸோ மாமி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் வேதாரண்யத்தினுடைய நகரமன்ற தலைவராக இருக்கிறார். 25 ஆண்டுகளாக வேதாரண்யத்தினுடைய நகர செயலாளராக திமுகவில் இருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை வெற்றி பெற்றவருடைய மகன். அவருக்கு தான் இப்போ திமுகவில் சீட்டு கொடுத்துருக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் போட்டியிடுகிறார். இடும்பாவனம் கார்த்தி வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கல்லூரி முடித்த காலகட்டத்திற்கு பிறகாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டார். ஆரம்ப கட்டத்தில் இருந்தே மேடைகளில் பேசக்கூடியவர். இளைஞர் பாசலினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். முன்னாடி பேசினதுலேருந்து அவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி அவருடைய ஸ்பீச்சை கொண்டு வந்திருக்கிறார். நிறைய படிப்பவர், நல்ல சிந்தனையாளர், தொடர்ச்சியாக மக்களுக்காக கொண்டே இருப்பவர். இன்னும் திருமணம் கூட பண்ணிக்காமல் மக்களுக்காக தொடர்ச்சியாக அந்த கட்சிக்காக தொடர்ச்சியாக களப்பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். புதியது ஒரு தேசம் செய்வோம், அவங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இதழ், அதுக்கு அவர் தான் ஆசிரியராக இருக்கிறார். கட்சியில் வரக்கூடிய அறிக்கைகள் அதுக்கப்புறமாக எல்லாமே அவரோட முன்னிலையிலிருந்து தான் வருது. அந்தளவுக்கு கட்சிக்காக தொடர்ச்சியாக உழைக்கக்கூடியவர். தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க போய் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி களப்பணியில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியினுடைய இடும்பாவனம் கார்த்தி. ஒரு அறியப்பட்ட முகம். நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்களில் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் ஒரு என்ன சொல்வது, ஊடகம் அறிந்த முகம் அல்லது தமிழ்நாடு முழுக்க தெரிந்த முகங்கள்னால் ரொம்ப குறைவான பேர் தான் நாம் தமிழர் கட்சியில். அதில் ஒருத்தராக இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் இருக்கிறார். ஸோ அவருடைய சொந்த ஊர் இடும்பாவனம், அது வேதாரண்யத்துக்கு உட்பட்டு தான் வருதுன்றதுனால அவர் அங்கே வந்து போட்டியிட்டார். ஸோ கடந்த முறை வந்து ஒரு 10,000 வாக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. ஒரு அந்த தொகுதியில் வேட்பாளர் அறியப்பட்ட வேட்பாளர் தான் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் கூட. ஸோ ஓரளவுக்கு நல்ல வாக்கு வங்கியை அங்கே வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 2024 நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி. ஸோ அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வழக்கறிஞர் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்கள் போட்டியிடுகிறார். அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பயணித்தவர். அதன் பிறகு தான் அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரார். தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பிற கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் அதில் கிங்ஸ்லி ஜெரால்ட் அவர்களும் ஒருவர். வழக்கறிஞர் மண்டல வழக்கறிஞர் அணியில் ஒரு தலைவராக அவர் வந்து இருக்கிறார். வழக்கறிஞர் பிரிவில் மண்டல தலைவராக அவர் வந்து இருக்கிறார். ஸோ அவரும் வந்து அந்த ஊர்க்காரர் தான். இப்போ அவர் வந்து வேதாரண்யத்தை சேர்ந்தவர் தான். அவர் வந்து விஜய் அவர்களுடைய செல்வாக்கு, அதுக்கப்புறமாக வந்து இளைஞர்களுடைய சப்போர்ட்டில் அவர் வந்து நிற்கிறார். அவர் எவ்வளோ வாக்குகளை வாங்க போகிறார் அப்படின்றதும் இந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சட்டன் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து வேதாரண்யத்தை மும்முனை போட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இடும்பாவனம் கார்த்தியும் ஒரு பிரபலமான நபர் தான். ஸோ கடந்த 2 முறையாக ஓஎஸ் மணியன் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார். இந்த முறை ஓஎஸ் மணியன் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், கடந்த 5 ஆண்டுகளாக எதிர்கட்சியாக இருந்தப்போ அவர் தொகுதியில் எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கிறார், ஆன்டி இன்கம்பன்சி கட்சிக்கு எதிராக வரப்போதா, அப்படி இல்லைன்னா அரசாங்கத்திற்கு எதிராக வரப்போதா, ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்க போகிறாங்களா, அங்கே குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான வாக்குகளை கேட்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் அங்கே வெற்றி தோல்வி அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எடப்பாடியினுடைய ஒரு மிக முக்கியமான தளபதியாக ஓஎஸ் மணியன் இருக்கிறார். திமுகவில் கேண்டிடேட்டை மாற்றிருக்காங்க. எஸ்கே வேதரத்தினம் அவர்கள் தான் தொடர்ச்சியாக 96லேருந்து கடந்த தேர்தல் வரைக்கும் திமுகவின் வேதாரண்யம் சட்டமன்ற வேட்பாளராக உறுப்பினராக இருந்தவர். ஸோ அவர் மாற்றப்பட்டு ஒரு வேற ஒரு முகம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அதில் திமுக அவர் எந்த அளவுக்கு புஷ் பண்ணுறார், நகரமன்ற தலைவராகவும் இருக்கிறார், ஒரு பெரும்பான்மை சமூகத்திலிருந்தும் வரார். ஸோ அந்த சமூக மக்கள் எப்படி நம்ம இதிலிருந்து ஒருத்தர் வந்து வரணும் அப்படின்னு ஓட்டு போட போகிறாங்களா, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய் பக்கம் போகிறாங்களா, சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கணும். ஒரு 25% மக்கள் மாற்றம் வேணும் அப்படின்னு எப்பயுமே வாக்களிக்க போகிறவங்க தான். ஸோ அந்த மக்களினுடைய வாக்குகளை பெரும்பான்மையாக யார் வாங்க போகிறாங்க, விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் வாங்க போகிறாரா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வாங்க போகிறாரா அப்படின்றத பார்க்கணும். ஸோ கடந்த தேர்தல்கள்லாம் ஒரு 10-15,000 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக அங்கே வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இந்த முறை ஒரு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 முறை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சலிப்பு வரும் மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை ஒரு கடும் போட்டியை புகழேந்தி அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இடும்பாவனம் கார்த்தி எவ்வளோ வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஓஎஸ் மணியன்
மீண்டும் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆவாரா, இல்லை வேறொரு புதியவர் அங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் புகழேந்தி அவர்கள் ஒரு டஃப் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். OS மணியனுக்கு கேக் வாக்கா இருக்காது வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.